வாராகி தாயை போற்றி, அன்னை வாராகி தாயை போற்றி, அழகு வாராகி தாயை போற்றி. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே அம்மன வழிபாடு செய்யும்போது, மனசுல ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு மனக்குழப்பம், இது பண்ணாலும் அம்மன் கிட்ட எதுவுமே ஆகல. எந்த மாரி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்றத பத்தியெல்லாம் நீங்க எதுவும் யோசனை பண்ண வேணாம். நீங்க பூஜை பண்ணும்போது மஞ்சள், குங்குமம், மஞ்சள் அரிசி வைத்து, அம்மனுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணியோ, இல்ல வெல்லம் தண்ணியோ வைத்து நம்ம அம்மன வழிபாடு செய்யலாம். அம்மன வழிபாடு செய்யும்போது நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. சந்தோஷத்தோட பூஜை பண்ணுங்க. மனசுல எந்த குழப்பமும் இல்ல. நமக்கு அம்மா எல்லாமே கைகூடி தருவா அப்படின்ற நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. சந்தோஷக்கான ஒரு மந்திரத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த வழிபாடு செய்யும்போது, அம்மன நீங்க காலையில ஆகட்டும், இரவுலயே ஆகட்டும், நீங்க பூஜை பண்ணும்போது அந்த சந்தோஷமான மந்திரத்த சொன்னீங்கன்னா, இளைய பொழுதாகட்டும், எப்பவுமே உங்க குடும்பத்துல எல்லாமே கைகூடி வரும். அம்மா உங்களுக்கு தொடர்ந்து சந்தோஷமான நிகழ்வுகளையும் உங்க வீட்ல நடத்தி குடுப்பாங்க. அந்த மந்திரத்த இப்ப நாங்க சொல்றேன். நீங்க கேட்டுக்கோங்க. அதே மாரி அம்மனுக்கு நீங்க அந்த மந்திரத்த சொல்லுங்க. சிறிய பூஜை செய்யும்போது சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு சந்தோஷமான மந்திரம் தாங்க இப்ப போறேன். ஓம் வாராகி அம்மனே! என் மனதில் சந்தோஷம் நிரம்பி, என் வீட்டில் அமைதி பொங்க, என் குடும்பம் எப்போதும் வளமுடன் இருக்க அருள் புரிவாயாக. ஓம் வாராகி தாயே போற்றி! அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்த முடிச்சிடுங்க. இந்த மந்திரம் சின்னதா இருக்கும். ஆனா நம்பிக்கையோட சொல்லும்போது, மனசுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்த இருக்குங்க. கண்டிப்பா நீங்க சொல்லி பாருங்க. உங்க வீட்ல எல்லாமே நிகழ்வுகள் ஆகட்டும், அம்மனுடைய அருளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு துணையாவே இருக்கும். வாராகி தேவிய நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. எல்லாம் நல்லதே நடக்குங்க. வாராகி தேவிய போற்றி.